எனக்கு இது செட்டே ஆகாது. திஸ் வில் நெவர் ஒர்க் ஃபார் மீ. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார் வாயிலேருந்து அதிகமாக வர வார்த்தை எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, எனக்கு இந்த பார்ட்னர் செட் ஆகாது, இந்த குடும்பம் செட் ஆகுது, இந்த பிஸ்னஸ் செட் ஆகுது. இப்போ நிறைய பேர் சொல்கிற காரணம் திஸ் இஸ் நாட் இன் மை வைப். எனக்கு செட் ஆகிறதே கிடையாது, இந்த கம்யூனிட்டியே செட் ஆகுது. ஆரம்பத்தில் யோசித்தேன், பட் ஆனால் அது செட் ஆகாது. எனக்கு யோசிச்சு பாருங்களேன், இமேஜின் இஃப் ஜீசஸ் ஹேட் டு ரன் அ சர்ச்சுட இந்த 12 சீஷர்களை வச்சு ஒரு சர்ச் நடத்தி நம்மளாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருந்தோன்னா எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளில போயிடும். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கும் பீட்டருக்கும் செட் ஆகாது, எனக்கும் தாமஸ்க்கும் செட் ஆகாது, இந்த டீம் எனக்கு செட் ஆகாது. கான்ஸ்டன்ட்லி நம்ம எது செட் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ கர்த்தர் அதை வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா. செட்டே ஆகாத இந்த சீசர்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தையே கலக்கி சபைகளை ஆரம்பிக்க முடியும்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செட் ஆகாத பல விஷயங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லு, செட் ஆகாதுன்னு சொல்லாத. ஏன்னா திருப்பி இதே திஸ் வில் நாட் ஒர்க், திஸ் வில் நாட். நோ, யூ திங்க் திஸ் வில் நாட் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் காட் திங்ஸ் திஸ் வில் ஒர்க் ஃபார் ஷுர் இன் யோர் லைஃப். இது வாழ்க்கையில் செட் ஆகும். நம்ம நிறைய நேரத்தில் என்னது, நம்மளுக்கு பிடிக்கலன்னா செட் ஆகாது, டிஃப்ரெண்ட்னா செட் ஆகாது. ரைட். மார்க்கின் புத்தகம் 3வது அதிகாரம் ஆண்டவர் போய் என்ன பண்ணுறார், சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். சரியா? ஒரு சீஷர்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ஒரு டிசைன். எல்லாம் எப்படிங்கிறாங்க, ஒருத்தனும் ஒரு டிசைனில் இருக்கிறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க்கின் புத்தகம் 3வது நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் நான் கொடுக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 12 கோத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? 12 கோத்திரங்கள், 12 ட்ரைப்ஸ். நான் 12 ஜாதிகள்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நம்ம டக்குன்னு ஜாதிகள்னு பேச நம்மளுங்க அதை பிடிச்சி பண்ணுங்க. 12 ஜாதிகள் அந்த இடத்துல, அப்போ நான் ஜாதி பேசினேன் அப்படின்வாங்க. 12 ட்ரைப்ஸ். ஹூ ஆர் த 12 ட்ரைப்ஸ்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 பேர். ரூபன் முதல் புள்ள, ஃபர்ஸ்ட் பார்ன் ஸ்ட்ரென்த்து. அடுத்தது 2வது சிமியன், ஹியரிங். லீவைனா ப்ரீஸ்ட்டு, ஆசாரியர். அதுக்கப்புறம் யூதா, உங்களுக்கு தெரியும்ல, யூதானா துதி, பிரைஸ். ஜூடா பிரைஸ். அதுக்கப்புறம் டான் ஜட்மெண்ட்டு. நப்தலி ரெஸ்லிங்கு. அப்புறம் கேட்னா விக்ட்ரி. அஷர்னா பிளஸட்னஸ். இசக்கார்னா ரிவார்டு. ஜெபுலன்னா டுவெல்லிங் பிளேஸு. ஜோசப்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் காட்டி கொடுக்குறாரு. பெஞ்சமின்னா சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட். சரியா? இவங்க இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு யாருக்கு பிறந்தான்னா அது ஒரு பெரிய கதை. சரியா? எல்லாரும் யாக்கோபுக்கு பிறந்தாங்க, அப்பா மட்டும் சேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன, லீயா, ரேச்சலு, ஜில்பா, பில்லா, எல்லாம் வாயில் நுழையாத பேருங்கள்லாம் இருக்கும். ஒன்றுக்கும் பிறந்த 12 பேர், தகப்பம் ஒன்று. ஸோ பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரே அப்பாவுக்கு பிறந்த 12 பேர், ஒரே ஊர், சிப்ளிங்ஸு. இவனுங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேசத்தை உருவாக்கணும். 12 ட்ரைப்ஸ் வரைக்கும். ஆனால் ஒரே ஏரியா, ஒரே குடும்பம், ஒரே அப்பா, ஒரே டிஎன்ஏல பிறந்தவனுங்களை வச்சு எப்பா ஒன்றுமே பண்ணல, தலைவலி தான் ஆயிடுச்சாண்டு. ஸோ when God comes to the New Testament என்ன பண்ணுறாரு, இந்த 12க்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு 12 டிசைபிள்ஸ் எடுக்கிறார். இந்த 12 டிசைபிள்ஸும் பார்த்தீங்கன்னா 12 டிசைபிளும் ஒன்று ஒரு டிசைன். டிசைன்னு சொல்கிறதா தெரில, ஒன்று ஒரு ரகம். சொல்லுங்கள், ஒரு ரகம். ரைட். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுனா இந்த பர்சனாலிட்டினா. இது ஏன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுங்களை கூட்டின்னு வச்சுக்கிறாருன்னு. சரியா? சில நேரத்தை நம்ம வீட்டிலே பார்த்தோன்னா இது எனக்கு எங்கே செட் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் கவுன்சிலிங்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். உட்காந்து பாஸ்டர் எனக்கு செட் ஆகுது பாஸ்டர் எனக்கு செட் ஆகுது பாஸ்டர். யோசிச்சு பாருங்கள், இந்த 12 பேரை யோசிச்சு பாருங்கள். ரைட்டா? இவங்க பேக்ரவுண்ட் யோசிப்பார். சைமன் பீட்டர், அவர் கேபான் பேர், சீஃபாஸ்ன்னு பேர், அவர் தான் ராக், இந்த கல்லின் மேலே நான் சபையை கட்டுவேன். ஃபிஷர்மேனு. அவர் பர்சனாலிட்டியை பார்த்துங்க, எப்போ பார்த்தாலும் நம்மால் மைண்டு யோசிக்கிறது கூட வாய் வேலை செஞ்சிடும். புரியுதா? இதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இம்பல்சிவ் நம்மால். 2வது ஆண்ட்ரூ, பீட்டரோட பிரதர், அவரும் ஃபிஷர்மேனு. அவர் நல்ல ஒரு ரிலேஷனல் பர்சனு. ஜேம்ஸும் ஜானோ, சன் ஆஃப் ஜெபடி, அண்ணன் தம்பிங்க, 2 பேரும் ஃபிஷர்மேனு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவன் பர்சனாலிட்டி வேறு. ஃபிலிப்பு வேறு என்ன பேர் இல்லை, அவரும் பிஸ்னஸ்மேன், ஆனால் நல்லா யோசிச்சு. பர்த்தலோமியோ, சில இடங்களில் நத்தானியல்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் பர்த்தலோமியோ. அவர் ஜூவிஷ் பேக்ரவுண்டு, சின்சியரான ஆள். அடுத்தது வராரு மேத்யூ. பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தப்பு கணக்கு எழுதுவாங்க யோசிச்சாங்க. மேத்யூ டாக்ஸ் கலெக்டர், அவுட் சைடர். தாமஸ், சரியா, அவருக்கு ட்வின் டிடிமஸ்ன்னு ஒரு பேர், பேக்ரவுண்ட் அன்னோன்னு. ஜேம்ஸு, பேக்ரவுண்ட் என்னான்னு தெரில. தடேயஸு, சன் ஆஃப் ஜேம்ஸு, அவர் பேக்ரவுண்ட் என்னான்னு தெரில. அதுக்கப்புறம் சைமன் தி ஜெலாட்,
சரியா? சைமன் த ஜெலாட்னு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் மாதிரி. சரியா? நாங்கள் வாழ்க வாழ்க, வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி போர் செய்கிற ஒரு ஆள் சைமன் த ஜெலாட். ரோமுக்கு அகேன்ஸ்ட் அவர். சரியா? அடுத்தது ஜூடாஸ் கேரியட், உங்களுக்கு தெரியும், வந்து இயேசு மறுதளிச்சார். அவர் தான் ட்ரெஷரர். அதாவது திருடனையே யோசிச்சு பாருங்க, அவனே திருடன், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாரு பாருங்க. நம்மளாம் தான் கொடுப்போமா? ரைட்டா? ஸோ இதுதான் இந்த டீமோட பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஆளுங்களை கண்டு ஆண்டவர் யோசிச்சு பாருங்களேன். நான் மட்டும் ஜீசஸ்க்கு கூட ஒரு அசிஸ்டண்டாக இருந்தேன்னு வச்சுங்களேன், இவங்களெல்லாம் கூடும்போது ஆண்டவர் எவனாவது ஒரு மூஞ்சாவது செட் ஆகிற மாதிரிதா? செட்டே ஆகாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன், ஆண்டவர் இந்த 12 பேரை இன்னைக்கு சூஸ் பண்ணி ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறேன்னா நம்மளாம் மெம்பர்ஷிப் ஆக சொன்னா என்ன பண்ணுவோம்? சான்ஸே இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தனை பார்த்தா ஒருத்தனை, ஐயோ இவனை நம்பி இவன் செல் குரூப்ல என்ன போட்டீங்க, இவங்கிட்ட என்ன கவுன்சிலிங் அனுப்ப போறீங்க, ஏன்னா செட் ஆகாத ஆளுங்க ஒருத்தர். இவர்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தையே சேஞ்ச் பண்றாருங்க. My first point for today is you need to understand Jesus does not choose similar people. ஆண்டவர் ஒரே மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுப்பது அல்ல. இது எப்படி தெரியும்னா, கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்து கொண்டிருந்தாலோ, மனைவி கணவன் பக்கத்தில் உட்காந்து கொண்டிருந்தாலோ, இல்லை உங்கள் சகோதர சகோதரிகளோட நீங்கள் உட்காந்து கொண்டாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் போல இதை பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது நம்மளை பார்க்கும். God does not choose similar people. ஒரே மானி மனிதர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதில்லை. வாசிங்க மார்க் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அதாவது தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார், அவர்களும் வந்தாங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அதாவது தமிழ்ல 12 பேரை தெரிந்து கொண்டு, நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா he appointed the 12 of them. அடுத்த வசனம் 14, he appointed the 12 of them and called them his apostles. கூப்பிடும் போது எப்படி ஒன்றும் பேக்ரவுண்ட், நான் யோசிப்பேன், ஆண்டவர் பேக்ரவுண்ட் தெரியாமல் கூப்பிட்டு அப்பாஸ்டல்னு வச்சுக்கல. கூப்பிடும் போது எப்படி, வரும்போது ஒருத்தர் என்ன கேப் மாதிரி தானே பண்ண போறோம் நம்மளுக்கு தெரியும், வரும்போதே அப்பாஸ்டல்ன்றார். யோசிச்சு பாருங்களேன், பேதுரோட அப்பா அம்மாவே யோசிச்சிருப்பாங்க, இவனுக்கு ஏதாவது செட் ஆகுமா? செட் ஆகாத ஒரு பேர் அப்பாஸ்டல். ரைட். யாரெல்லாம் எடுக்கிறாரு? 12 பேரை வாசிக்கிறாங்க. அவர்கள் யாரெனில், சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பத்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்கள். பாருங்க, இந்த 12 பேரும் everybody were different backgrounds, different education, different profession, different personality. இவங்களை கொண்டு ஆண்டவர் சேர்க்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are so upset with compatibility. எனக்கும் என் வீட்டில் செட்டே ஆகலைங்க, செட் ஆகல, எனக்கும் என் பாஸும் செட் ஆகல, அவங்க வேற கேரக்டர், இவங்க வேற கேரக்டர், நம்மளுக்கு வந்து இது செட்டே ஆகலன்னு. பட் பை தி டிசைன் ஆஃப் காட், காட்ஸ் டிசைன், காட் டஸ் நாட் சூஸ் த சேம் பீப்புள். ஒரே மாதிரி ஆட்கள் இல்லை. ஏன் நம்ம முகமே ஒன்றா இல்லையே? ஒரு ஃபேமிலியில் 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னா கூட ஒவ்வொரு பிள்ளையும் வேற. எல்லாம் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய பிள்ளை இப்படி, சின்ன பிள்ளை இப்படின்னு, எங்க டிசைன் படியே ஒன்றா இருக்க மாட்டாங்க. நம்ம வேற இவனை மாதிரி அவன் மட்டும் இருந்துட்டா எப்படி இருப்பான்? டிசைன் படி கிடையாது. God does not create and choose similar people. அண்ணனை மாதிரி மட்டும் வந்துட்டா, தம்பி அக்காவை மாதிரி மட்டும் சான்ஸே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லை. Right? The Pharisees, the problem with Pharisees was they were all uniform. பரிசேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான், நடக்கிறது கூட ஒரே மாதிரி நடப்பானுங்க, ஒரே மாதிரி பைபிள் பேசுவானுங்க, ஒரே டோனில் பேசுவானுங்க. யூனிஃபார்மிட்டி. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா மற்றவங்களுக்கு காட்டியவனும், அந்த போடுறா நாங்கள்லாம் பரிசேயர்கள், நாங்கள்லாம் பரிசுத்தமானவங்க, இவனுங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரே யூனிஃபார்ம் தான். கர்த்தர் அவங்கள சூஸே பண்ணல. புரியுதா? அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் இவன் பரிசேயர், இவன் பாஸ்டர். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது. நம்மளை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பாஸ்டர்னு நமக்கு தெரியாது. நான் சில இடத்துல போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐமா பாஸ்டரா நீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி அப்படி தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு இவனுங்க எல்லாம் எப்போ நாங்கள் எல்லாம் இப்படி தான் அவுட்வர்டாக ஒரு டிசைனை செட் பண்ணி ஒரு ட்ரெடிஷன், ஒரே கல்ச்சர் எல்லாம் இருந்தாங்க. பட் காட் டிட் நாட் சூஸ் தெம். நீங்கள் அதை விட பாருங்கள்,
நீங்கள் இந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது சைமன் தி ஜீலட் அவன் வந்து he was against ரோம். எப்போ பார்த்தாலும் ரோமுக்கு எதிராக பேர் கொடுத்துருந்தான். அதோட கூத்துனா மேத்யூ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ரோம். டீமுல வந்து ஆண்டவர் மேத்யூவை செலக்ட் பண்ண போறது தான் சைமன் தி ஜீலாட்டுக்கு தெரியும். நானே ரோமுக்கு அகேன்ஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமோட ஒரு எம்ப்ளாயி, அதுவும் டாக்ஸ் கலெக்டர் உள்ள வச்சிருங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் எப்படி செட் ஆகும் யோசிச்சு பாருங்களேன். விட்டுன்னா இவனை அச்சுன்னு பாருங்க. Don't you think Jesus did not understand the tension in the room? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்காதான் ஒருத்தன் எந்த நேரத்தில் எவனை காலி பண்ணுவான் டென்ஷன் தெரிஞ்சும் கத்தர் அப்படிப்பட்டவர்களை ஒன்றா கொண்டு வந்தார். நம்மளுக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு கூரையில் உன் கூட நான் வாழவே முடியாது. That's how we talk. ஏன் ஈவன் ஆஃபீஸ் டீமில் அந்த டீமில் என்ன போடாதுங்க, அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. இந்த டீமில் இந்த பாஸ் எனக்கு செட் ஆகாது, அந்த ரூட் எனக்கு செட் ஆகாது, இந்த கவர்மெண்ட் எனக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நிறைய பீட்டர் மேரிகளாம் இருக்காங்க. ஐயோ ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்தியாவே செட் ஆகாது. அவர் தமிழில் வாசித்தார்ல பிலிப்பு, ஆனால் நிறைய பிலிப்புங்க இருக்கிறாங்க, செட் ஆகாது. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் செட்ஸ் families, children, organizations, ministry like that. He chooses different people. ஒரு மியூசிக் பேண்ட் எடுத்துங்க, ஒரு வர்ஷிப் பேண்ட் எடுத்தீங்கன்னா பாருங்களேன், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? ஒரு கிட்டார் இருக்குது, ஒரு ட்ரம் இருக்குது, ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு பேஸ் கிட்டார், ஒரு லீட் கிட்டார் இருக்குது. இல்லை யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேண்டில் எல்லாருமே எங்கள் கிட்டார் பிளேயராக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்மளால் ஒரு கிட்டார் பிளேயரே சம்பாதிக்க முடியல. இருக்கிறவங்க எல்லாம் கிட்டார் பிளேயராக தான் நினைப்பானுங்க. பட் தென் டிஃப்ரெண்ட் sizes, different prices, different shapes, different sound, but all are playing the same song. ஒரே பாடலை தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க, ஒரே சத்தம் தான் வருது. அந்த சத்தத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இன்னைக்கு no matter how different you are, நீங்க எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் சரியில்ல, உங்க குடும்பத்தில் நீங்க வித்தியாசமா இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்களும் நம்ம செட் ஆகிற மாதிரியே இருக்காது, ரைட்? ஆனா உன்னை கொண்டு தான் கத்தர் மகிமைப்படுவார். இந்த வித்தியாசங்களை கொண்டு தான் கத்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எது உனக்கு செட் ஆகாதுன்றியோ கத்தர் அதை எடுக்க போறது இல்லை. பக்கத்தில் பார்த்தாலும் எடுக்க போறது இல்லை. அதனால ஆண்டவர் எனக்கு செட் ஆகல தூக்க எடுக்க போறதே இல்லை. Jesus did not build unity through similarity. Jesus built unity through grace. கிருபையை கொண்டு தான் கத்தர் என்ன பண்றாரு? கட்டுறாரு. எல்லாரையும் சேமா வச்சு கத்தர் கட்ட. ஒரு பேட்டரியை பார்த்தீங்கனாலே ஒரு பேட்டரியில் ஒரு நெகட்டிவ் சைடு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது, சரியா? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். நீங்கள் பேட்டரி எதுனாலும் போடலனாலும் அவன் குறிச்சிப்பான், இந்த சைடில் பாசிட்டிவ் போன. யோசிச்சு பாருங்களேன், 2 பாசிட்டிவ் வச்சுன்னு பிரோஜனம் இல்லை, ரைட்? பாசிட்டிவும் நெகட்டிவும் வச்சு தான் என்ன பண்ணுது, ஒரு பல்பே எரியுது, லைட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. இன்னைக்கு உன் லைஃப்பில் நீ பாசிட்டிவாக இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிறதுலாம் நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் அந்த நெகட்டிவை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அதே நெகட்டிவை வச்சு தான். நல்லா தான் கை தட்டுங்களேன், கை தட்டுறது கூட நம்ம யோசிக்கிறோம். You need to be excited. So there is a reason why I have some opposite people in my life. There is a reason. So every time I go through a place where this will not work for me, I cannot quit. இது எனக்கு செட் ஆகுது. இப்போ நிறைய பேர் வேலையை விடுறதா, இந்த வேலை எனக்கு செட் ஆகுது, ஐயோ அந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுதுன்னு விட்டு ஓடினே இருந்தா. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கூட்டின்னு வரும்போது நாங்கள் சொல்கிறோம் செட் ஆகாதுன்னு, நீ செட் பண்ணி வந்துடுற. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் 2 வருஷம் எனக்கு செட் ஆகுதுன்ற. அப்போ நாங்கள் சொல்கிறோம் வேறு வழியில் ராஜா, நீ செட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே நீ செட் ஆகாமன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உடன்படிக்கை போட்டாச்சு. So guys, you need to understand that sameness does not mean that it's great. At the same, difference does not mean it's wrong. ஒன்றும் இல்லைங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களை மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரி இன்னொரு கேரக்டர் அப்படியே இருந்தால் நம்மளால் வாழ முடியுமான்னு யோசிச்சு பார்த்துங்க. உன்ன மாதிரியே ஒரு கேரக்டர் நம்மளுக்கு செட் ஆகுமா? நம்ம கொஞ்சம் இப்படி இருந்தால் அவங்க கொஞ்சம் அப்படி இருக்கணும், அவங்க கொஞ்சம் இப்படி தான் நம்மளுக்கு செட் ஆகும். நம்மள மாதிரியே யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் நோ பாஸ்டர், அதாவது 24 வயசில் பையன் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இப்போல்லாம் போதுங்க 32 வரைக்கும்.
எல்லா காஃபி ஷாப்லேயும் ஒரு காஃபி ஷாப் விடாமல் எல்லா காஃபி ஷாப்லையும் ஐ பின் மீட்டிங், ஐ பின் டேட்டிங், ஐ பின் ஹேவிங் காஃபி. இன்டெலெக்சுவலாக கம்பேட்டபிள் ஆகல காஃபி குச்சி நீ கட்சி வரைக்கும் யாரையும் கரெக்ட் பண்ண மாட்டேற, உனக்கும் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இப்படியே போயின்னுக்குதுங்க கதை. 8 வருஷமா இன்டெலெக்சுவல் கம்பேட்டபிள் இல்லை, இந்த கம்பேட்டபிள் இல்லை, அந்த கம்பேட்டபிள் இல்லை. யோசிச்சு பாரு, நம்ம இதை கொஞ்சம் தெளிவா நம்மள மாதிரியே இன்னும் ஒன்று இருந்ததுன்னா நம்மளால வாழ முடியுமா? So that's why God brings in opposite people to build us together. So நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் ஒரே மாதிரியான செலக்ட் பண்ணி சேர்க்க மாட்டார். Second, you need to understand, when there are different gifts, that's when the kingdom of God is built stronger. பல்வேறு வரங்களை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ராஜ்யத்தை கட்டுகிறாரு. ரியா இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. Different gifts, church, builds a stronger kingdom. பல்வேறு வரங்கள் இருக்கும்போது தான் ஆண்டவர் ராஜ்யம் இன்னும் வலிமையாக கட்டப்படுது. வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. இங்கே உங்களுக்கு சின்ன பேக்ரவுண்ட் கான்டெக்ட் கொடுக்கணும்னா, பவுல் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சர்ச்சை ஒரு பாடியோட கம்பேர் பண்ணுறாரு. இஸ் டிஸ்கிரைபிங் த சர்ச் ஆஸ் அ பாடி. ஒரு உடலில், ஒரு பாடியில் எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கோ, அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் சர்ச்சுக்கு வர நம்மளுக்கும் we have unique capabilities, we have unique capacities, we have unique functions. உங்களை போல நான் கிடையாது, என்ன போல நீங்கள் கிடையாது. பட் இந்த டிஃப்ரென்ஸ் தான் மேக்ஸ் த சர்ச் ஸ்ட்ராங்கர். The very difference in the functions of the organs inside our body makes the body stronger. யோசித்து பாருங்கள், ஒரு கண்ணு செய்கிற வேலையை நம்ம இருதயம் செய்ய முடியாது, நம்ம இருதயம் செய்கிற வேலையை லிவர் செய்ய முடியாது, நம்ம லிவர் செய்கிற வேலையை மூளை செய்ய முடியாது. பட் ஒன்லி இஃப் ஆல் ஆஃப் திஸ் ஒர்க்ஸ் டுகெதர் இன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் த பாடி வில் பி ஸ்ட்ராங். அதே போல் தான் பவுல் சொல்கிறாரு, ஒரு சபையில் எல்லாரும் கண்ணாக இருக்க முடியாது, எல்லாரும் கையாக இருக்க முடியாது, எல்லாரும் பாதமாக இருக்க முடியாது. நம்ம டிஃப்ரென்ஸ் தான் சபையை ஸ்ட்ராங் ஆக்குது. பாஸ்டர் சொன்னார்ல, எப்படி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து ஜீசஸ் சோஸ் ஹிஸ் டிசைபிள்ஸ். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கிஃப்டிங், வெவ்வேறு டேலண்ட்ஸ். பவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் இஸ் அ கிரேட் ஸ்பீக்கர், நல்லா பேசக்கூடிய ஆள். தாமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக டவுட் பண்ணுறாருன்றோம், ஆக்சுவலி அவர் பயங்கரமாக ரொம்ப யோசிக்கிற ஆளாக இருந்தார். நீங்கள் மத்தேயு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி டீட்டெயில் ஓரியன்ட் பர்சன், ஆர்கனைஸ்டாக டீட்டெயில் ஓரியன்ட் பர்சனாக இருந்தார். இதுவே ஜான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹி வாஸ் வெரி கம்பேஷனட், ஹி வாஸ் ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட், அவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தார். டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கிஃப்டிங்ஸ், பட் த சேம் கிங்டம். அவர்களை கொண்டு தான் ஆண்டவர் சபையோ சரி, ஆண்டவர் ராஜ்யத்தை வலிமையாக கட்ட தொடங்கினார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுனால தான் 2000 years later we're still talking about the gospel, we're still talking about what Jesus did. ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வெவ்வேறு வரங்களுடைய ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுனால தான் the kingdom of God became stronger. பட் நம்ம என்ன தெரியுமாங்க, இது அப்படியே இன்வர்ஸாக நினச்சிக்கிறோம். நம்ம நினச்சிக்கிறோம் நமக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வீக்னஸ்ன்னு நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபினான்சஸ் பார்த்துக்கிறவங்கள சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் சர்வ் பண்ணுறதுல பெட்டராக இருப்பாங்க, சில பேர் ஈஸியாக பேச முடியும், சில பேர் நல்லா யோசிப்பாங்க. இப்படி டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால we think our family is divided. நோ, இதை கொண்டு தான் ஆண்டவர் டிசைன் எப்படின்னா, இதை கொண்டு தான் ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ஆண்டவர் கட்டுவார். In a marriage there will be a lot of differences, as pastor said, but that's the very thing that makes the marriage strong. But our problem is, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை இருக்குங்க, நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க, this is very dangerous than anything. அந்த வார்த்தை என்ன தெரியுமா, கம்பேரிசன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
கம்பேரிசன். நமக்கு இதாங்க வாழ்க்கையில் பிரச்சனை. நம்ம எப்போ பாரு என்ன பண்ணிகிட்டே இருப்போம், கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நமக்கு ஃபுல் டைம் ஜாப். அவங்களுக்கு இருக்க பர்சனாலிட்டி எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்க தாளந்து எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்க கிஃப்டிங் எனக்கு இல்லை. ஸோ ஒருவேளை எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை போல், ஒருவேளை எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப் மேரேஜ்லாம் செட் ஆகாது போல். உங்களுக்கு செட் ஆகாதுன்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அழைப்பு இல்லைன்னு இல்லை, நம்ம தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். Comparison is very dangerous, church, because comparison will kill your calling. Comparison will kill your marriage. A lot of times comparison will kill your families. ஏன் தெரியுமா? கம்பேரிசன் 2 காரியம் பண்ணும். ஒன்று, ஆண்டவர் உங்களுக்குள்ளே என்ன கிஃப்ட் வச்சுருக்காரோ, என்ன திறமையை வச்சுருக்காரோ, என்ன வரங்களை வச்சுருக்காரோ, இட் வில் மேக் யூ பிளைண்ட் டு தட். இல்லை நம்ம கூட இருக்கவங்க என்ன வரங்கள் வச்சுருக்காங்களோ அதை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால கம்பேர் பண்ணி we lose focus. தட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஆண்டவரோட டிசைனு. அதுதான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு கிரிக்கெட் டீம். எத்தனை பேர் இங்கே கிரிக்கெட் பார்ப்பீங்க? நம்ம பார்ப்போமா கிரிக்கெட்? இங்கே சென்னையில் இருந்துட்டு கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களாங்க? பார்த்துருக்கீங்களா? எஸ், ஓகே, சூப்பர். அப்போது இமேஜின் பண்ணுங்கள், சிஎஸ்கேல ஃபுல்லாக வெறும் பேட்ஸ்மேன் தான், எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன் மட்டும்தான் இருந்தால் என்ன ஆகும்? மேட்சை தோற்றுருவோம். இல்லை வெறும் எக்ஸலண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் மட்டும்தான் இருந்தால் என்ன ஆகும்? அப்பயும் மேட்ச் தோற்றுருவோம். அ வின்னிங் டீம் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த், மல்டிபிள் டேலண்ட்ஸ், மல்டிபிள் ஸ்ட்ரென்த் உடைய ஆட்கள் இருந்தால் தான் ஒரு கிரிக்கெட்டை ஒரு மேட்சை வின் பண்ண முடியும். ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கே அப்படின்னாங்க ஆண்டவர் ராஜ்யம் ஒரே கிஃப்ட்டு ஒரே பர்சனாலிட்டியால் கட்டப்படாது. ஒரு குடும்பம் ஒரே கிஃப்ட்டு ஒரே பர்சனாலிட்டியால் கட்டப்படாது. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ திஸ் மார்னிங் இஸ் தட் பேரண்ட்ஸ், do not compare your children. Probably உங்களுக்கு வேண்டிய தாளந்துங்களை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. Children, stop comparing your parents with other parents. God has given you the best. அவங்க எப்படி இருக்கணும்னு ப்ராபப்ளி உங்களுக்கு வேறு ஐடியா இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். People who are married, my humble request, don't compare, because God knew what we needed. ஏன்னா சில டைம் ட்ரூத் என்ன தெரியுமாங்க, நமக்கு வர்றது இன்னொருத்தவங்களுக்கு வராது, இன்னொருத்தவங்களுக்கு வர்றது நமக்கு வராது, பட் தட் இஸ் த டிசைன். அண்ட் தட் டிசைன் ஒர்க் 2000 years ago. இன்றைக்கும் அது ஒர்க் ஆகுது. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பல்வேறு வரங்களை கொண்டு தான் கட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஓவர் டு பாஸ்டர். So the differences actually work in favor of God's plan in our life. அதனால் ஆண்டவர் திட்டம்படியே தான் இப்படி வச்சுக்கிறார். இதா கிளியராக நான் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு மேக்ஸ் நல்லா வரும், கணக்கு நல்லா வரும், ஒய்ஃபுக்கு சுத்தமாக கணக்கே வராது. இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம எனக்கு இது வருது உனக்கு வருது. நான் காட் இஸ் நாட் சேயிங் பாஸ் நீ உன்ன மாதிரியே ஆட்களை ரெடி பண்ணணும். கத்த நான் சொல்கிறாரு அவரை மாதிரி தான் ஆட்கள் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை மாதிரியே ரெடி பண்ணணுன்ட்டு. Last point for today is what united them was greater than what divided them. அதாவது நம்மளை எது யுனைட் பண்ணதோ அது நம்மளை பிரிக்குது பார்த்தீங்களா, அதை விட வல்லமையானது கர்த்தர். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும்ல, கல்யாணத்தில் எல்லாமே சொல்லுவேன், கடவுள் இணைத்ததை மனுஷன், ஆண்டவர் இணைத்ததை மனுஷன் பிறக்கூடாது. ஸோ யார் இணைக்கிறா? ஆண்டவர். அவர் வல்லமை பிரியுது. யார் பிரிக்கிறா? மக்கள். ஸோ நம்மளை பிரிக்கிற காரியத்தை விட நம்மளை இணைத்த காரியம் பெருசு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டுறோம். எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் எது நம்மளை பிரிக்குதோ. we are always focused on what is dividing. யோவானின் புத்தகம் 17:21, John chapter 17 and verse 21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நீங்க என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் எல்லாம் ஒண்ணா இருக்கணும்பா. அப்பாவோட கேரக்டரிஸ்டிக் வேற, மகன் கேரக்டரிஸ்டிக் வேற. ஆனா எல்லாம் என்ன பண்றோம், ஒரே தேவன். we believe in the triune God. ட்ரினிட்டியில பிலீவ் பண்றோம். ஆனா அந்த ட்ரினிட்டிக்குள்ளே ஃபாதர், சன் and the Holy Spirit, we have 3 in 1. அதே போலதான் கத்த சொல்றாரு, எப்பா வெவ்வேறா நீ இருந்தாலும் நீ ஒன்னா ஃபங்க்ஷன் ஆகும்படியாக I want you to be one and together. பரிசேயர்களுக்கு இருந்த பிரச்சனைனா they were all one. Teachings one, thinking one, culture one, tradition one, எல்லாம் one. ஆனா at the same time எல்லாரும் divided. இன்னைக்கு ஆண்டவர் சீஷர்களை கொண்டு வரார். everybody were separate. ஆனா அவர்களை யுனைட் பண்ணதோ கர்த்தர் வல்லமை. அதனால இன்னைக்குங்க dear children of God,
யூனிட்டி இஸ் நாட் திங்கிங் அலைக், யூனிட்டி இஸ் நாட் பிஹேவிங் அலைக், யூனிட்டி இஸ் ஃபாலோவிங் த சேம் சேவியர் அலைக். அதாவது ஒற்றுமைன்றது நீயும் நானும் ஒன்னா யோசிக்கிறது இல்லை. ஒற்றுமைன்றது உன் பர்சனாலிட்டி என் பர்சனாலிட்டி. ஒற்றுமைன்றது உனக்கும் எனக்கும் ஒரே ஆண்டவர் ஒரே இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், அதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற ஒற்றுமை. ஹல்லேலூயா. பர்சனாலிட்டி வைஸ் வேற ஏதா இருக்கும், நமக்கும் செட்டே ஆகாது. நிறைய ஊழியக்காரர்கள் மத்தியில் என்னை கூட்டின்னு போய் நிற்க வச்சிங்கன்னா நான் பார்க்குறதுக்கு வந்து பாஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டேன். பாஸ்டர் கெட்டப்பும் இருக்காது, நமக்கு பாஸ்டர் ஃபேஸும் இருக்காது, சரியா, பாஸ்டர் பர்சனாலிட்டியும் இருக்காது. ஆனால் என்ன ஆண்டவர் ஒரு ஜன கூட்டத்துக்காக என்ன தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறார், இன்னொரு பாஸ்டரை இன்னொரு ஜன கூட்டத்துக்காக. நாங்கள் 2 பேர் வெவ்வேறாக இருந்தாலும் ஆனால் ஃபாலோ பண்ணுறதோ ஒரே தகப்பன் ஒரே ஆண்டவர் ஒரே ராஜ்யத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எனக்கு என்னென்னா இவங்களை ஒன்றா சேர்த்தது மட்டும் மேட்டர் இல்லை. நீங்கள் அதில் என்னென்னா இதை நீங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி வாசிங்கன்னு தெரியல. மார்க் 6-7 வாசிங்க. மார்க் 6 and 7. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அதாவதுங்க 12 அழைத்து, இவனுங்க ஒன்றும் ப்ரிப்பேரே ஆகலை, சரியா, இவனுங்க பர்ஃபெக்ட் ஆகலை, இவனுங்க வேத வாத்தியத்தில் ரெடி ஆகலை, எல்லாம் 12 பேர் அமிச்சு. இன் இங்கிலீஷ் இட் சேஸ் 12 பேர் அமிச்சு he began sending them 2 by 2. 2 பேரா கப்புள்ஸாக அனுப்புறாரு இவங்களை கூப்பிட்டு, சரியா. எதுக்கு? பிசாசை துரத்துவோம். வாசிங்க. வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் விட்டு தடி எடுத்துன்னு போறானுங்க. அந்த தடியை வச்சு இவங்க 2 பேரும் அச்சீவ் பண்ணானுங்க தெரியல. யோசிச்சு பாருங்களேன், எந்தெந்த 2 பேரும் அமைச்சிருப்பாங்க. அதுவும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா செட்டே ஆகாத ஆளுங்களை சேர்த்து அமைச்சிருப்பாரு. 2 பேரா 2 பேரா 12 பிரித்து 6 கப்பலாக அனுப்புறாரு. செட்டே ஆகாதவங்க கூட யோசித்து பாருங்க. செட் ஆகாத 2 பேர் ஒருத்தனுக்குள்ளே போயிட்டு எப்படி மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பான். ஒருத்தனா சொல்லிப்பான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்ட விழுக்கிறேன்னுவான், ஒருத்தன் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுறேன்னுவான். யோசித்து பாருங்க. நீ விடுதலையாக நான் உன்னை கட்டுகிறேன்னு ஏன் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அனுப்புறாரு. சைமன் த ஜீலாட்டையும் மேத்யூ அமிச்சா ஆல்ரெடி ரோமுக்கு அகேன்ஸ்ட் ஆகிறாரு. மேத்யூ வந்து ரோமுக்கு ஒர்க் பண்ணுவார். கூட்டுன்னு போய் பொக்கு நடிச்சிட்டு போற தெரியல மேத்யூவை. பட் காட் நோஸ் ஆல் ஆஃப் திஸ். இந்த 2 பேரை சென்ட் பண்றாருங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஏமாத்திரம் கர்த்தருக்கு தெரியாம நம்மளை செட் பண்ணி சென்ட் பண்ணிக்கிறாரு, ரைட்? And these guys were sent out to cast evil spirit. அசுத்த ஆவியை துரத்துறதுக்கு இவனுங்களுக்குள்ளே அசுத்த ஆவி இருக்குது பிரச்சனை. ஆனால் கர்த்தர் நம்பி கையில் தடியை கொடுத்து போங்கடா அந்த ஊருக்கு போய் ஒத்துமையாக ஒத்தனா சொல்லுவான். போன ஊரில் நீ பிரசங்கம் பண்ணல, இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், இன்னும் எப்போ பார்த்தாலும் நீயே பேசுங்கிற. அதுவும் இப்போ இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவர் பிரசங்கம் பண்ணதுக்கு அவங்க கூட போய் எல்லாம் செல்ஃபி எடுத்துன்னு இருப்பாங்க, போட்டுப்பான், இவன் காட்டுக்கு போயிட்டு இருப்பான். உனக்கு மட்டும் ஜாஸ்தி ஃபாலோவர்ஸு, புரியுதா? பட் காட் தாட், எப்பா உங்களுக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் உங்களை பிரிக்கிறத விட உங்களை சேர்க்கிற என் வல்லமை இதை விட பெரிதாக இருக்கிறது. எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் அதன் மத்தியில் நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு தயவு செய்துங்க தேவ பிள்ளைகளை, வாட் எவர் யூ திங்க் செட் ஆகாதுன்னு எப்படி ஃபினிஷ் பண்ணாங்க? பீட்டர் ஸ்டார்ட் அஸ் எ ஃபிஷர்மேன், பீட்டர் ஸ்டார்ட் அஸ் என் இம்பல்சிவ் கை. முடிக்கும் போது பேதுரு அப்போஸ்தலரா முடிச்சார். இன்னைக்கு தோமா வந்து டவுட்டிங் தாமஸ் இருந்தீங்களே, அந்த தாமஸ் தாங்க இன்னைக்கு எல்லா ஊரையும் விட்டு இந்தியாவுக்கு வந்து கேரளாவில் இறங்கி சென்னைக்கு வந்து அவர் இந்த சென்னையில் மறிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த சென்னையில் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வரும்படியாக கர்த்தர் செட்டாவாத தோமாவை கொண்டு நம் தேசத்துக்கு ரிவைவல் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நானும் கிறிஸ்துவனாக இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு தோமா காரணம். தட் இஸ் த ரீசன். தாமஸ் இஸ் த ரீசன். பட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கும் போதெல்லாம் டவுட்டிங் தாமஸ். இன்னைக்கு I want to tell you, no matter what differences are there in your life, உன் வாழ்க்கையில் எனக்கு செட் ஆகாத வேலை, செட் ஆகாத மனைவி, செட் ஆகாத கணவன், எனக்கு சில பேரண்ட்ஸாக சொல்லுவீங்க, எனக்கு பிறந்ததா இது, எனக்கு நான் பெற்றுதா, நான் எப்படிலாம் இருந்தால் எனக்கு பிறந்தது. உன் பேரண்ட்ஸை கேட்டுப்பார், அவங்க சொல்லுவாங்க இதே டைலாக், ரீவைண்ட் ரிப்பீட்டு, புரியுதா? அவனை இதே தான் ரிப்பீட் பண்ணிருப்பான். ஸோ அதனால் நம்ம செட் ஆகாது எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இங்கே உன்னை வச்சிருக்கிறாரு, தெரிஞ்சுதான் இந்த ஆட்களோடு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஐயா, செட் ஆகாத சீசர்களை கொண்டு இன்றைக்கு ஆளுநர் உலகத்தையே மாற்ற முடியும். நான் இன்னைக்கு யோசிச்சு பாரு.
டோன்ட் எவர் லிமிட் காட். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே செட் ஆகாத ஆளை கொடுத்துட்டீங்க, எப்படி ஆண்டவர் இவங்களை வச்சு நான் எப்படி ஆண்டவரை செய்வேன், இவங்களை வச்சு எப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த ரியா வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாரு IPL, அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யோசிச்சு பாருங்க, சென்னை டீமில் ஆடுறவன் எவனாவது சென்னைக்காரனா? எல்லாம் ஒரு ஸ்டேட்லேருந்து வந்துக்கிறான், அவன் ஸ்டேட்லேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்து அவன் ஆடுங்கிறான். ஆனால் ஆடுறது என்னவோ சென்னைக்கு. இதில் வேற நம்ம உயிரை கொடுக்குறோம். எல்லாம் ஏதோ சென்னையில் பிறந்து தமிழ் புலவர்கள் நம்மளுக்காக ஆடி கொண்டிருக்கிற மாதிரி நம்ம வெவ்வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே யோசிச்சு பாருங்க, ஒரு உலகத்தானே வெவ்வேறு இடத்துலேருந்து ஒரு டீமை கொண்டு வந்து செட் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கிறானா. அப்பா, உலகத்தை படைச்ச அவர் நம்மளை எல்லா இடத்துல இருந்தோம், எல்லா திசைகள் இருந்தோம் கொண்டு வந்து செட் ஆகலனாலும் அவர் செட் பண்ணி ஜெயிக்க வைப்பாரு. இன்னைக்கு அந்த ஒரு சீனை மட்டும் ஐ வாண்ட் டு ப்ளே. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வந்து இந்த 12 பேரை பிரித்து அனுப்பும் போது எப்படி இருந்தது அதை மட்டும் ஒரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு we going to get into the Lord's table today. சீமோன் யூதாசும் யோடியாக வடக்கிலிருந்து சிசரியா பிலிப்பி வரப்போம். அந்திரேயாவும் பிலிப்பும் கிழக்கிலிருந்து நாகரிகம், நத்தான்வேலும் தரையும் தெற்கிலிருந்து கரையாடும், யோவானும் தோமாவும் தென்மேற்கிலிருந்து யோவாவாய், பெரிய யாக்கோபும் சின்ன யாக்கோபும். உண்மையாக சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. அவர்களால் அதை செய்ய முடியும். நகைச்சுவை மக்களை கேட்க வைக்கும். மேற்கிலிருந்து ஷலோம் சமவெளிவார், மத்தேயுவும் சீமோன். என்ன ரவி, நீங்க உறுதியாக சொல்றீங்களா? ஒரு செலவியும் ஒரு தெரியும். சமாரியா பக்கத்தில் அது இருக்கிறது எனக்கு தெரியும். அதாவது எரிக்கோ வரைக்கும் ஒன்றும் ஆகாது. சீமோன், நீ ஒரு வரி வசூலிப்பவரோட பயணம் செய்ய போறேன்னு சொன்ன பிறகு அவங்க வித்தியாசமா செயல்படுறாங்க. மத்தையும் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை பத்தி நாங்கள் யாரும் கிட்ட சொன்னதில்லை. அவன் வரி வசூலிப்பானா? நீ ஒரு செலவுத்தையும் இல்லை, அதே போல அவளும் நீ வரி வசூலிப்பாங்க இல்லை. நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்ன வாதினீங்களோ இனி அது உங்களுக்கு அடையாளம் கிடையாது. அது எல்லாருமே நினைவில் வச்சுக்கோங்க. நீங்களும் மத்தையும் மற்றவங்களை விட அதை அதிகமாக நினைவில் வச்சுக்கணும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க கடந்த காலத்தின் காரணமா நீங்க 2 பேரும் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வீங்க. என்னால உங்களை நம்ப முடியும்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். நீங்க யோசிக்க வேண்டியது நிறைய. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்க ஒரு நாள் எடுத்தாங்க. நாளைக்கு மேலும் சில விவரங்கள் இருக்கும். நான் சீமோன் ஆகுது வைக்கிறேன். ஷலோம் நண்பர்களே. ஷலோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே ஒரு டென்ஷன். ஏன்னா யார் கூட யாரை சேர்த்து செட்டே ஆகாது. ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டீம் பிரிக்கும் போது கூட வி வாண்ட்ல அவங்க கூட எனக்கு சரி, ஏன்னா அவங்க கூட தான் நான் பழகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஈவன் வென் பீப்புள் கம் டு சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாமே ஒரு குரூப்பாக எனக்கு இவங்க செட் ஆகும். அவங்க நம்ம பழகிற ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணுற ஆள் கூட நம்ம பழகுவோம், இல்லை நம்மள மாதிரியே ஒரு பர்சனாலிட்டி ஆள் கூட பழகும். ஏன்னா அதுதான் நம்ம செட் ஆகும்னு நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் த வே காட் ஒர்க்ஸ். எவனுக்கும் பிரச்சனையோ, எவன் ஒருத்தனை வெட்டின்னு குத்திப்பானோ அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அனுப்புகிறாரு கர்த்தர். நான் நம்புகிறேன் நீங்கள் போவீங்க, நீங்கள் அற்புதம் செய்வீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள 1000 டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். யூ மைட் திங்க், ஓ மை காட், எனக்கு ஒரு செட் ஆகாத ஒரு க்ரௌடை கற்றுக் கொடுத்துறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, இந்த சர்ச்சை எடுத்துங்களேன், இந்த டீமை எடுத்துக்கினீங்க வச்சிங்களேன், இங்கே இருக்கிறாங்க பாருங்கள், இங்கே இருக்கிற ஆளுக்கு ஒரு டிசைன், என்னையும் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு டிசைன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டர் இங்கே மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நான் வந்து பாஸ்டர் சாம் லாரன்ஸ் ரியாவன் ப்ரீச்சிங் போடும்போது கூட, எப்பா அவர் ஸ்டேஜ் ஃபுல்லாகிறார், இது ஸ்டேஜ்லேயே தெரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் செட்டே ஆக மாட்டுறாங்க, ரைட்? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சா ஒரு ரிங்கில் எடுத்துருவேன், நம்மளுக்கு 10 தடவை அடிச்சா கூட அவர் எடுக்க மாட்டார்.
இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? அந்த மாதிரி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே குதிப்பாங்க. இது தள்ளி நில்லுப்பா, இவங்க இங்கே வாங்க. ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக வர்ஷிப் எடுத்துப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாருங்க, அவர் வாயை திறக்க மாட்டார். புரியுதா? அவர் சைலண்டாக, அவரோட ப்ளஸ் எல்லாம் வேறு. இவர் பார்த்துக்கோங்க, இவர் வந்து என் பிரதர், எனக்கும் அவருக்கும் சுத்தமாக செட் ஆகும். சின்ன வயசுலேருந்து இங்கே ரெண்டு அம்மாவும் உயிரோட இல்லை. பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்ளீட் டேக் கேர் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் அட்மின். இவர் பண்ண பிஸ்னஸே வேறு, செட்டே ஆகாத ஒரு ஆள். இன்றைக்கி சபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் வாங்க கூட காசு இல்லாத ஒரு ஆள், கிட்டாரை கற்றுன்னு ஈ வாண்ட் டு பி ஏ கிட்டார் பிளேயர். மினிஸ்ட்ரிக்கு வாங்க சபி வர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அண்ணன் எனக்கும் வர்ஷிப்புக்கும் செட் ஆகாது, ப்ரீச்சிங்கும் செட் ஆகுதுன்னா, இன்றைக்கி ஹைதராபாத்தில் சீனியர் பாஸ்டராக சபியை வச்சு கத்தர் வந்து அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செட்டே ஆகாதுண்ணே. ஷெரின், she went through a very tough time as a child. பார்த்தீங்கன்னா ஷெரின் டெஸ்டிமனிலாம் கேட்டினா அவ்வளோ பவர்ஃபுல் டெஸ்டிமனி. இன்னைக்கு ஷெரினை கத்தர் கிட்ஸ் சர்ச் பாஸ்டராக கத்தர் யூஸ் பண்ணுகிறார். எதெல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ, எதெல்லாம் செட் ஆகாதோ, அதெல்லாம் கூட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு நேத்தோட கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. எந்த ஆளு கூட நான் செட் ஆகாதுன்னு நினச்சனோ, 23 வருஷமாக எங்களுக்கு வந்து எஸ்டர்டே வி செலிப்ரேட்டட் ஆனிவர்சரி 23 இயர்ஸ். என் மனைவி எனக்கு எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் ப்ரப்போஸ் பண்ண டைமில் என் மனைவி எனக்கு எஸ் சொல்லும்போது நிறைய பேர் போய் சொன்னாங்க, தோப்பாரு சத்தியமாக அவனுக்கு செட்டே ஆகாது, அவன் கூட வாழவே மாட்டான், அவன் நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னாங்க. நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு செட். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியுது, உன்னை நான் குத்த போகிறேன்னா என்ன, நான் குத்த போகிறேன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷம் உனக்கு நான் செட் ஆக மாட்டேன், எனக்கு நான் செட் ஆக மாட்டேன். ஆனால் இன்றைக்கு 23 வருஷத்தை கத்தர் முடிக்க செய்து எங்களை வைத்து பல சபைகளை கத்தர் செட் பண்ணி ஆத்மாக்களை செட் பண்ண. ஸோ அதனால் இன்னைக்கு who are you and I to decide நமக்கு எது செட் ஆகாதுன்னு நமக்கே தெரியாதுங்க. இன்னைக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகுது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் பேச 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 நம்ம தான் கத்தர் செயல்படுறதை லிமிட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியும் யாரோட யாரை செட் பண்ணோம், எந்த வேலையை உனக்கு செட் பண்ணோம், எந்த பிஸ்னஸை உனக்கு செட் பண்ணோம், எப்படிப்பட்ட ஊழியத்தை, எப்படிப்பட்ட அழைப்பை கத்தர் உனக்கு செட் பண்ணணும். இப்படி செட்டே ஆகாத ஆட்களை கொண்டு இன்னைக்கு உலகம் எல்லாம் கத்தர் சபையை ஸ்தாபிக்க முடியும்னா, இதை விட அதிகமாக கத்தர் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில கத்தர் செய்ய முடியும். அதனால don't think you have a wrong partner, don't think you have the wrong children or the wrong team. ஒரே அறைக்குள்ள கத்தர் கொண்டு வருவார். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கிஃப்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பலன் இருக்கும், பலவீனம் இருக்கும். ஆனால் அது எல்லாம் கத்தர் அவர் மகிமைக்காக பயன்படுத்துவார். உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு சாட்சியை கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.